அதான் அங்கே பாருங்க. இப்போ இந்த சட்டை எங்கள் பையன் இப்படி போட்டுட்டு போயிட்டு அப்படி ஆங்கரில் மாட்டி வச்சிருப்பான். வந்து பார்த்தா இருக்காது. துவைக்க போட்டுருவாங்களா? அவன் திருப்பி வந்து டக்குன்னு சட்டையை எடுத்து போட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு விட்டு சட்டையை எடுத்து துவைச்சிருவேன். சட்டையை காணா போயிடும். சண்டை போடுவான். அப்பா சட்டை எங்கப்பா அப்படிமா வந்து அது அம்மா போய் கேளுப்பா அப்படின்னா அம்மா உடனே துணி எல்லாமே அப்படிதான். மயன் மக மருமையன் எல்லாருமே எல்லாருக்கும் மாப்பிள்ள தான் அவரு. ஒரு சட்டோட அப்படி போட்டுட்டு அத்தை இப்போதான் போட்டு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. பார்த்துட்டு போவோம். அது அந்த அப்ப ஆரம்பத்துல எப்படி இருந்தனோ அதே மாதிரி பழக்கம் தான். இவங்களை பார்த்துட்டு போகணும்னு வருவாங்க வீட்டுக்கு. எனக்கு நானும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு கோலத்துல இருப்பாங்க. ரூட்டை மாறிடும். இந்த சின்ன பொண்ணு அம்மா இருக்காங்களே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. உங்ககிட்டயே வந்து உங்க யாரும் கேட்பாங்களா? ஆமா கேட்பாங்க. வந்து அந்த கெட்டப் மாறிடும். அங்கே போனோன்னு ரூட்டே மாறி போய் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள பொம்பளை ஆள் இருப்பாங்களா அதே மாதிரி மாறிடும். கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துருவாங்க. ஆமா அங்க வந்துடும். கூட்டம் கூடிடும். சாப்பாடெல்லாம் வாசலுக்கு தான். வீட்டுல கிடையாது. உட்காந்து கதை பேசி ஊரோட உட்காந்து அதான வாழ்க்கை. வாழ்க்கை அதுல என்ன? அதுல ஒரு சுகம். அது ஒரு பெரிய சுகம் தெரியுமா? 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட முடியாம இருந்தாலும் என்ன ஆச்சு எப்படி அப்படி பேசிக்கிட்டு சில கதைகள் பேசினா தானே சாப்பாடு இறங்கும் அப்படின்ற மாதிரி.